ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரிங் சமோசா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிங் சமோசா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிங் சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி ஒரே இதில் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணி நல்லா டைட்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சமோசா செய்கிறதுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தோம்ல, அதுலேயே எனக்கு 1/4 கப்பு தண்ணி மிச்சமாகிடுச்சு. அதனால் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மாவு டைட்டாக இருந்தால் தான் ரோல் நல்லாயிருக்கும். இது ஊறுற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டுக்கோங்க. அதிகமாக மசிக்க வேண்டாம், 1-2 இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி உங்களுக்கு துருவி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டைலில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே மேங்கோ பவுடர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் சால்ட் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மசாலா ஆட் பண்ணோடனே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட வதங்கட்டும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 1-2 மசிச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஸ்டைலில் உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபேனுக்கு அடியில் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே ஊறிடுச்சு. ஊறின இந்த மாவை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கை வச்சு நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ரிங் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லாவே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மாவு ஓவல் ஷேப்பில் திரட்டாமல் ஸ்கொயர் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மசாலாவை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மொகனை எடுத்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டைம் மட்டுமே நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு பீஸை ஒரே ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நமக்கு கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி சென்டரில் ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதியோடு கட் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு லேயர் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி எல்லா சைடுமே கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சீல் ஆயிரும். ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி அழுத்தி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ண இதை வந்து நல்லா 2 சைடுமே பிடிச்சி நம்ம வந்து ஒட்டி விட போகிறோம். ஒட்டுறதுக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவில் தண்ணி கரைச்சி நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி 2 சைடு முகனையிலையுமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அது வந்து உடனே உங்களுக்கு பிடிக்காது. நம்ம சைடு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து சீல் ஆயிரும். நான் வந்து இன்னொன்று உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். நம்ம நார்மல் சமோசா செய்கிறத விட இந்த ரிங் சமோசா செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் சமோசா எப்பயுமே செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வைக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உடனே இதை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து செஞ்சு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா ரிங்கையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆட் பண்ண 3 கப்பு மாவில் எனக்கு மொத்தம் 16 ரிங் கிடச்சிது. நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாவு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ரிங்கை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து உடனே ஃப்ரை பண்ணிக்காமல் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பிளேட்டை அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அந்தளவுக்கு பெரிய பாக்ஸ் கிடையாது. அதனால் நான் வந்து அப்படியே பிளேட்டோடையே நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெரிய பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே அடுக்கி விட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ரிங்கை வந்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரோல் ஆட் பண்ணிக்கோங்க. ரோல் ஆட் பண்ண உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியே கரைஞ்சி போயிடும், உள்ளே மாவு வேகாது. இந்த ரோல் வந்து வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. இந்த ரிங் சமோசாவை வந்து நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.